மால்தி அத்தை, இன்னைக்கு திவ்யா வீட்டுக்காரர் வருவாரா, பிரியாணி போட்டுருவோமா? அத்தை இன்னைக்கா? நான் தான் சொல்லியிருந்தேனே அத்தை, அம்மாவுக்கு ரொம்ப முடியலை, நான் பார்க்கணும் அப்படின்னு. அது எப்படி? நான் ஏதாவது ஒன்று சொல்லும் போது மட்டும் உனக்கு ஏதாவது லொட்டு லொசுக்கு காரணம் கிடைக்குது. உங்கள் அம்மாவை தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு வேலையை முடி. அத்தை இல்லை, இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஏம்மா மகராசி, உங்கள் அம்மாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதான் உன்னை பற்றி என்கிட்ட கொடுத்துருச்சே. இருக்கிற ஒட்டுமொத்த நோயும் எனக்கு தான் வரும், அதுவும் ஒன்னால. கத்தி கத்தி டெய்லி நெஞ்சு வலி தான் எனக்கு. நியாயப்படி பார்த்தா நான் தான் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கணும். சரியத்த, நான் வேணா சமைச்சு முடிச்சுட்டு வேணா போட்டுமா? வீட்டுக்கு மருமக வரங்கிற நீ பாட்டு மரியாதை இல்லாம. சரித்த, வேலையை ஆரம்பிக்கிறேன். இருங்க அண்ணி, இப்படி மூஞ்ச முகத்தை காமிச்சிட்டுலாம் என் வீட்டுக்காருக்கு ஒன்றும் சமைச்சு போட தேவையில்லை. நீங்க எங்க போகணுமா போங்க, நான் பாத்துக்கிற வேலைய. நீ என்னடி, அவ செய்வா, கம்முனேரு. பின்ன என்னம்மா, அவங்க எப்ப வரும்போது ஏதாவது ஒன்று காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, சலிப்பு. மாமியார் வீட்டுல உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு சலிப்பு. அத்தை நான் செய்யறேன்னு சொல்றேன். அத்தை செய்யறேன்னு நீ சொல்லக்கூடாது, செய்யணும், அவ்வளவுதான். போ. சி, இதுக்கு தாம நான் வரதே இல்லை. அந்த மனுஷனும் இதுக்காக தான் வயிற்றுக்கு வரதே இல்லை. எப்ப வந்தாலும் ஒரு சாப்பாட்டுக்கு கூட போராட்டம் தான். இல்லடி இல்ல, போற போக்கு சரியில்லாம இருக்கு, தட்ட வேண்டிய இடத்துல தட்டி வைக்கணும், நான் பாத்துக்கிறேன். எப்ப பாரு, ஆஹா, இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதே. இதுக்கு ஒரு வழி ஒன்று நான் பண்றேன். இந்த வர்றேன். அண்ணி. மாமா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சோ? எல்லாம் முடிஞ்சிச்சுமா. கறியெல்லாம் கழுவி வச்சுட்டேன், காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுட்டேன், இந்த க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த அவ்வளவுதான், வதக்குற வேலை தான். அரிசி கூட வடிச்சிட்டேம்மா. ஐயோ, இவ்வளவு வேலையை பண்ணிட்டீங்களா? இல்ல, அவருக்கு பிரியாணி வேணாமா? பிரியாணி வேணாமா? நீ தானம்மா பிரியாணி செய்ய சொன்னாங்கன்னு. சொன்னந்தா, அவருக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதுதானே அவரும் சொல்லுவாரு. பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சின்னு சொன்னாராம். இப்ப இல்ல இல்ல வேணாம், மீனை ஆக்கி வைங்க, சாம்பார் வச்சு மீனை வறுத்து வைங்கிறாரு. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லம்மா, பாதி வேலையை முடிச்சிட்டேனே. அதுக்கு என்ன நீ பண்றது, அவருக்கு அதுதான் வேணுங்கிறாரு. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் மீன் இருக்காமே, அம்மா சொன்னாங்க, எடுத்து அதை மசாலா போட்டு பெரட்டி வச்சுட்டு சாம்பார் வைங்க, முருங்கைக்காய் போட்டு வைங்க. மூஞ்ச பாரு எப்படி வச்சிட்டு இருக்குன்னு. சமைக்க சொல்லும் போது சமைக்கிறேன்னு சொல்லணும், அங்கே பாரு இங்கே போறேன்னு. அதுக்கு தான் இது, உட்காந்து செய்.